வணக்கம் மக்களை, வெல்கம் டு யாசோடிஸ்ங்க சேனல். பட் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு வச்சு நம்ம ஒரு ஆடியோ டெஸ்டிங் போட போகிறோம். பாருங்கள், செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3030 உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 ஆம்பியர் அடிச்சிருக்கேன். பியூர் காப்பர் வயர் தான். இதில் வந்து யூஎஸ்பி மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகாரியா யூஎஸ்பி மாடல் எடுத்திருக்கோம். இதில் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணி ரெகுலராக வச்சுருக்கேன். கேபிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குவாலிட்டியான கேபிள் தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஏன்னா பியூர் காப்பர் வயர் தான், நல்லா லெக்கு, பெரிய லெக்கு. அதே போல் 3 மிக்ஸ் மெட்டல் டையோடு தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து 63 வோல்ட்டில் 10,000 4 கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 4 கெப்பாசிட்டரு. அதே போல் நம்ம பவர் ஆம்பிளிஃபயருக்கு போகக்கூடிய வயர் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm பியூர் காப்பர் வயர் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இது எல்லாமே இல்லை. இது வந்து சரௌண்டிங்காக 2 ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து சென்ட்ரு, இது வந்து சப்வூஃபர். அதாவது நம்ம ஒரு 5 சேனலாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ போடுறதுக்காக தான் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளுடைய NJW தான், NJW ஒரிஜினல் ஐசி. சரிங்களா, சும்மா நம்ம வந்து செகண்ட் குவாலிட்டிலாம் யூஸ் பண்ணலாங்க. ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் நல்லா தரமாக ரெடி பண்ணியிருக்கோம் 12 ஹீட்ஸிங்கில். சரிங்களா, இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ராலஜிக் போர்டுக்கு வருவோம். இதுதான் நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டுங்க. இதில் தான் நம்ம வந்து இப்போ மாடிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து கை சால்ட்ரிங் தான். இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்து நம்ம கொடுத்தோன்னா கூட நம்ம கை சால்ட்ரு தான் பண்ணி நம்ம கொடுப்போம். சரிங்களா, காம்பனண்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். பார்க்கும்போதே தெரியும். பவர் செக்ஷன்லேயும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். மெயினாக சப்பில் 3 டிரான்சிஸ்டர் போட்டு இதில் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு TL082 யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஒரிஜினல் ஐசி தான். நம்ம அதே போல் நம்ம பொருள் எதுவுமே நம்ம வந்து ஒச்சம் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருவோம். அதே போல் காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட் வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணியிருப்போம். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ஃப்ரீ செட். இது லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டுக்கு, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டருக்கு, இது சப்வூஃபருக்கு. இதில் வந்து சப்வூஃபருக்கு மட்டும் 3 ஐசி வந்து பண்ணியிருக்கோம். ஆடியோ பொறுத்தவரையும் ஹை எண்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் ஹெட்செட்டில் கேளுங்க. சரிங்களா, கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இது எல்லாமே சிக்னல் கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சென்டருக்கான சிக்னல், இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டிங்கான சிக்னல், இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கான சிக்னல். இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். யூஎஸ்பி போர்டு எல்லாமே கனெக்டிங்கில் தான் இருக்குது. இது எல்லாமே டோட்டலாக வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஹெட்செட்டில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து V1 கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1.1 வரப்போகுது. சரிங்களா, V1.1 இதில் வரப்போகுது. வீடியோ போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவி மற்ற சவுண்ட்லாம் கேட்கும். ஏன்னா இது நான் பகலில் எடுக்கிறேன், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும். சரிங்களா, முடிஞ்ச வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்று இண்டிவிஜுவலாக நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இப்போ சரௌண்டு மட்டும் வச்சிடலாம் ப்ரோ. சரௌண்டு மட்டும் ஏற்றுறேன், பாருங்கள். சரௌண்டு மட்டும்தாங்க வச்சுருக்கேன், வேறு எதுவுமே வைக்கல. சரௌண்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே இப்போ நம்ம சரௌண்டை குறைச்சிட்டோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சென்ட்ரு மட்டும் ஏற்றுறேன், பாருங்கள். சென்ட்ரு மட்டும் ஏற்றுறேன். ஏன்னா இதை வந்து பாட்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப்பில் போட முடியாதுங்க. அதனால் சும்மா 2 வார்த்தை மட்டும் நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. மறுபடியும் வேணால் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள், நல்லா கேளுங்க. இப்போ நம்ம வால்யூம் மட்டும் வச்சிடுறேன், ஏன்னா நான் மேலே காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேங்களா, இவ்வளோதான் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா காப்பிரைட் விழுந்துடும், அப்புறம் நீங்கள் இதில் பார்த்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா, இப்போ
இப்போ சரௌண்ட் ஏற்றுறேன் பாருங்கள். ஹை எண்டாக இருக்குங்க. இப்போ நான் சப்பை ஏற்றுறேன் பாருங்கள். ரொம்ப இந்த தடவை வந்து சப்போட பீட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க. ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதனால் உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். அப்படியே நகருது பாருங்க. சப்போட பீட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இதை மறுபடியும் என்ன வைக்கிறேன் பாருங்க. ரிமோட்லாம் தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இப்போ அப்படியே லைட்டாக சரௌண்ட் ஏற்றுறேன் பாருங்கள். ஹெட்செட்டில் கேளுங்க. பார்த்தீங்களா? இப்போ சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதுனா சென்டரும் ஏற்றி இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் பாருங்கள். 2 செகண்ட் தான் ஏற்ற முடியும். ஏன்னா ஆடியோ வந்து அந்தளவுக்கு தெளிவாக வந்துடும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு காப்பிரைட் விழுந்துடும். அதனால் இப்போ நான் மறுபடியும் பாருங்கள். இப்போ சென்டர் மட்டும் லைட்டாக ஏற்றிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக ஏற்றிட்டு ப்ளே பண்ணுறேன். இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பாஸ் பண்ணதை எடுத்து விட்றேன் பாருங்கள். பார்த்தீங்களா? சென்டரோட கேட்குறப்ப இன்னும் உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போ சரௌண்டையும் குறைச்சிட்றேன். சரிங்களா? சரௌண்டையும் குறைச்சிட்றேன். இப்போ சப்பையும் குறைச்சிட்றேன். சரிங்களா? ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ சென்டர் மட்டும் இருக்குது. சென்டர் மட்டும் இப்போ வால்யூம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இப்போ சரௌண்டிங் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து சப்பையும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளே பண்ணிடலாம். ஓகே மக்களே, எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இது கூடிய சீக்கிரத்தில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா? இது நம்மளுடைய NJW தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வீடியோவில் முன்னாடி காமிச்சது தான். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.